ஹாய் கேஸ், இன்னைக்கு நான் வந்து என்னோட ஒரு 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 எபிசோட்ஸ்லாம் நிறையா போட்டு நான் ஒன்று பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளைட்டோட எவல்யூஷன். இந்த ஃப்ளைட்டில் என்ன பண்ண சொல்லுவேன்னா, அந்த மாதிரி யார் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சா இதுக்கு அந்த ஃப்ளைட் கண்டுபிடிச்சது வந்து ஃபாதர் யார், ஃப்ளைட் ஃபாதர்ஸ் ஆஃப் ஏவியேஷன், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆச்சு எல்லாத்தையும் ஹாப்பி சொல்லுவேன். இப்போ இதுதான் எபிசோட் 1, மிஸ்டர் விஷ். கரெக்டா ரைட் பிரதர்ஸ் 19th செஞ்சுரியில வந்து ஃப்ளைட்டை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அவங்க இன்வென்ட் பண்ணும்போது அவங்க எப்பயுமே கிவ் அப்பே பண்ணல. அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எவ்வளவுதான் அவங்க ஃபெயில் ஆனாங்க. அவங்க ஃபெயில் ஆகி அதை வந்து நோட் பண்ணி வந்து கடைசியில் அவர் பண்ணிட்டாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் நம்ம ஒரு பெரிய இன்வென்ஷன்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடினா அப்பனா வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தான் வந்து லைட் பல்ப் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை மாதிரி இருந்துச்சு. அதனால அவங்க 2 பேரோட டீம் ஒர்க்னால அவங்க நல்லா பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெருசா பிளேட்ஸ்லாம் போயிருக்கு. ஆனா நீங்க எவ்வளவுதான் பண்ணனா அதை வந்து நீங்க வந்து இந்த டயர்ஸ் எப்பவுமே பெருசா இருக்கும். இந்த டயர்ஸ் ஏன் பெருசா இருக்குன்னா, டயர்ஸ் வந்து லேண்ட் ஆக ரொம்ப ரெடி பண்ணும். அந்த டயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு டயர் இருக்குல்ல, அது பார்க்கலாம் சின்னதா இருக்கும், ஆனா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இது மட்டும் இல்லைன்னா கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய டைப்பா இருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி நான் வந்து போடுவேன், அதை நீங்க பார்க்கலாம். இப்ப நான் டயர்ஸை பத்தி சொல்லி முடிச்சிட்டேன். அப்பதான் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் எவ்வளவு பெருசாயிடுச்சு. அப்ப அப்ப உங்களுக்கு ரொம்ப ஹிஸ்டரியா இருந்துச்சு, எப்படி உங்களால நம்ம கண்டுபிடிச்சு முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ்லாம் இந்த மாதிரி இன்வென்ஷன் பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை அடிச்சு விட்டுருங்க.